ஒரு மனிதனின் ஜனனம் தகப்பனின் படைப்பு, மரணம் ஆண்டவனின் அழைப்பு என்று கவிஞர் கண்ணதாசன் அன்று சொன்னார். ஆனால் இன்று இந்த மனிதனை சுற்றித்தான் எத்தனை சம்பவங்கள், வினோதங்கள், மர்மங்கள் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு நடக்கின்றன. அவை அனைத்தும் எப்படி, எதனால் நடக்கிறது என்பதை புத்தி ஆராய்வதற்குள் மனம் அதற்கு கட்டுப்பட்டு விடுகிறது. இதை மாயம் என்பதா, மர்மம் என்பதா, அல்லது விதியின் வழியாக விளையும் வினையின் செயலா? பாதிக்கப்படும் ஒவ்வொருவருக்குள்ளும் எழும் இந்த கேள்விகள்தான் இப்போது இவரின் மனதிலும் இருக்கிறது. அவர்தான் இன்றைய கதைக்கு சொந்தமான ஜலேஹா. சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு பேராக் மாநிலத்தில் ஒரு தோட்ட குடியிருப்பு பகுதியில் ஜலேஹாவும் தனது 9 உடன்பிறப்புகளும் தங்களின் தாய் தந்தையரோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அது. அவர்கள் குடியிருந்த பகுதியை சுற்றிலும் அடர்ந்த காடுகள். அதனாலேயே அங்கே புலி, யானைகள் எல்லாம் இருப்பதாக பலர் சொல்ல ஜலேஹா கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் இதுவரை ஜலேஹா அவற்றை பார்த்தது கிடையாது. இருந்த போதிலும் காட்டுப்பூனை, குரங்கு, பாம்பு, உடும்பு போன்ற மிருகங்களை அந்த காட்டுப்பகுதியில் அடிக்கடி பார்ப்பது அங்கே வசிக்கும் மக்களுக்கு சகஜமான ஒன்றாக இருந்தாலும் அவை ஆள் அரவம் கொண்ட ஜலேஹாவின் குடியிருப்பை நோக்கி வருவது கிடையாது. நாங்கள் சமைக்கிறது அந்த காலத்தில் இப்போ உள்ள வசதி மாதிரிலாம் இல்லை. அதனால் எங்கள் அண்ணன் என்ன செய்வார், பக்கத்தில் அந்த காட்டுக்கு போய் விறகெல்லாம் வெட்டி வீட்டுக்கு கொண்டாடுவார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வீடுங்கிறதுனால அவங்களாம் சேர்ந்து ஒன்றா போவாங்க. அவங்க போன சமயத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஜலேஹாவின் குடும்பம் மட்டுமின்றி அப்பகுதியில் வாழும் பெரும்பாலோர் சமையலுக்கு விறகு அடுப்பையே பயன்படுத்தினார்கள். அதனால் வாரம் 3 முறை பக்கத்து காடுகளுக்கு சென்று விறகுகளை வெட்டி சேகரித்து வருவது அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு வாடிக்கையான ஒன்று. அதேபோல் ஒரு நாள் ஜலேஹாவின் சகோதரர் அம்ஜத் கான் தன் நண்பர்களோடு விறகு வெட்ட காட்டிற்கு சென்றார். அங்கே அவரால் விறகுகளை வெட்ட முடிந்ததா? நல்ல கிளையே இல்லை, வர வர காட்டில் மரமே இல்லாமல் போச்சு. என்ன பண்ணுறது வயசு, எல்லாரும் மரத்தை கொண்டு வெட்டினா மரம் குறையாமல் என்ன ஆகும்? நம்ம மட்டும் என்ன பண்ணுறது? இந்த விறகு இருந்தால் தான் சமைக்க முடியும். நம்மளுக்கு மட்டும் என்ன ஆசை அதெல்லாம் வெட்டணும்னு? நீ சொல்கிறதா சரி தான். சரி விடு வயசு, என்ன பண்ணுறது? சரி நீ அந்த பக்கமாக போ, அந்த பக்கமாக போகிறேன். ஏதோ நல்ல கிளவுல மரம் மறந்தா பாரு, வெட்டுவோம். இப்படி பேசிக்கொண்டே அம்ஜாட்டும் ஃபைஸும் காய்ந்த கிளையுள்ள மரங்களை தேடி ஆளுக்கு ஒரு திசையில் சென்றனர். அப்படி செல்கையில் ஒரு காய்ந்த மரக்கிளையை கண்டதும் அம்ஜத் அதனை வெட்டத் தொடங்கினார். அப்போது திடீரென ஏதோ ஒரு மெல்லிய சத்தம். அந்த இடத்தில் யாரோ இருப்பது போன்ற ஓர் உணர்வு. அது மனிதரா அல்லது ஏதேனும் மிருகமா என்றும் சரியாக சொல்ல முடியவில்லை. ஒருவேளை தன்னோடு வந்த நண்பர்கள்தான் இப்படி தன்னை பயமுறுத்த விளையாடுகிறார்களோ என்று எண்ணி மீண்டும் மரக்கிளையை வெட்டத் தொடங்கினார் அம்ஜத். அப்போது மீண்டும் அதே சத்தம் அம்ஜாட்டுக்கு மிக அருகிலேயே ஒலிக்கத் தொடங்கியது. அம்ஜத் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு கீழே சற்று தள்ளி
உதிர்ந்து பரவி கிடந்த இலைகளுக்கு மத்தியிலும் ஒரு சலசலப்பு. அது என்னவென்று உற்று பார்க்கையில் இலைகள் மட்டும் தானாக ஊர்வலம் போல நகர்வதைக் கண்டு அதிர்ச்சியுற்றார் அம்ஜத். இது எப்படி சாத்தியம் என்று புத்தி யோசிப்பதற்குள் அம்ஜாட்டின் மனம் பயத்தினால் அவ்விடத்தை விட்டு உடனே அவரை விரட்டி அடித்தது. வீட்டுக்கு வேகமாக ஓடி வந்து முதல்ல என்கிட்ட தான் சொன்னார். அப்புறம் மற்றது என் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருந்து அவரை பார்த்தா ரொம்ப பயந்தவர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது முதல் முறையாக நான் அவர்கிட்ட நடக்குது இந்த விஷயம். பயந்து போய் வீட்டிற்கு ஓடிய அம்ஜத் தன் சகோதரி ஜலேஹாவிடம் நடந்ததை கூறினார். நான் பார்த்ததெல்லாம் உண்மைதான் சிலையா. இப்போ கூட பாரு, என் கைகள்லாம் நடுங்குது. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. காற்றுல இலைகள்லாம் ஆடி இருக்கும். அந்த நேரத்தில் காற்றே அடிக்கல. அப்படின்னா அந்த பக்கமாக யாராச்சும் நடந்து போயிருப்பாங்க. இல்லை சிலையா, அப்படி யாரும் அந்த பக்கமாக போனதா எனக்கு தெரியல. சரி சரி, இதையே நினச்சி மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி சரி. நான் சொன்னேன், அது வந்து நீங்கள் பயந்துருக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் போயிருக்கிறீங்களே, ஒன்றுமே இல்லையே. ஒரு சமயம் பயந்துருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு நாங்களாம் ஆறுதல் சொன்னோம் அவருக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு 3 நாள் வரைக்கும் அவர் விறகு எடுக்க போகல. கொஞ்சம் பயமாக இருந்ததுனால 3 நாள் போடல. ஒருவாறு அம்ஜத்தை ஆறுதல் படுத்திய ஜலேஹா இது குறித்து இப்போதைக்கு தன் தாயாரிடம் பேச வேண்டாம் என நினைத்தவாறு வீட்டு வேலைகளில் மூழ்கி போனான். அதே வாரத்தில் வழக்கம் போல் மீண்டும் அம்ஜத் தன் நண்பர்களோடு விறகு வெட்ட காட்டிற்கு சென்றார். அன்று மட்டும் அவர் விறகு வெட்ட செல்லாமல் இருந்திருந்தார். ஒருவேளை இன்று இந்த கதைக்கே அவசியம் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். அப்படி விறகு விட்ட போயிட்டு வந்துட்டு இருந்தார் கொஞ்ச நாள். போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லதுமாக போயிட்டு வந்துட்டு இருந்தார். காய்ந்த விறகை தேடி அவ்வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கையில் திடீரென்று அம்ஜத்துக்கு அன்று நடந்த சம்பவம் சட்டென நினைவில் தோன்றவே அதன் பிறகு ஒரு நிமிடம் கூட கீழே நிற்க மனமில்லாமல் மரத்தின் மீது ஏறியே மரக்கிளையை வெட்டத் தொடங்கினார். அதுதான் அம்ஜத் செய்த மிகப்பெரிய தவறு என அப்போது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கீழே விழுந்த மரக்கிளையை மரத்திலிருந்து பார்த்த அம்ஜத்துக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, தவறு செய்து விட்டோமோ என்று மனம் பதைபதைக்கத் தொடங்கியது. காரணம், அம்ஜத் வெட்டிய மரக்கிளை ஒரு பாம்பு புற்றின் மீது விழுந்து அந்த புற்று லேசாக சரிந்திருந்தது. அம்ஜத்துக்கு என்ன செய்வதென்றே புரியாமல் அப்படியே ஒரு கணம் குழப்பத்தில் நின்று கொண்டிருந்தார். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? கையை எடுத்து போடலாமா? திடீர்னு கையை எடுத்து போகிற நேரத்தில் பாம்பு வந்து கொத்திருச்சுன்னா இப்போ என்ன செய்வேன்? பாம்பு புத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் என்னமோ உரசுற மாதிரி அவருக்கு உணர்வு ஏற்படுது கால்கிட்ட. இப்படி பதற்றத்தில் அம்ஜத் திணறிக் கொண்டிருக்கையில் ஏதோ மிருதுவான ஒன்று அவரின் காலை உரசி செல்ல அந்த நொடி அம்ஜத்துக்கு உயிர் போய் வந்தது. அவர் என்னெல்லாம் பாம்பு வந்துருமான்னு நினச்சிட்டே இருக்கிறனால அந்த யாரும் இப்போ பக்கத்தில் உரசுற மாதிரி இருந்தோன்னு நினைக்கிறாரு. பாம்பு தான் வந்துருச்சு போடுறதுக்கு நம்மளை குத்துறதுக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, உடனே ஓடிடுறாரு அந்த இடத்த விட்டு. என்ன சத்தம் அது? எங்கேருந்து வருது? பூனையா? இந்த இடத்துலையா? எங்கேயும் இல்லையே. தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த நேரம் அம்ஜத்தின் முதுகுப்புறம் ஏதோ ஒன்று நெருடியது. அம்ஜத், மூஞ்சில ஏன் அப்படி வேர்த்திருக்கு?
அம்ஜத் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னடாச்சு? அம்ஜத் நில்லு. அப்புறம் என்ன செஞ்சார், வெட்டின விறகெல்லாம் அப்படியே விட்டுட்டு நேராக வீட்டுக்கு ஓடியாந்துடுறாரு. ஓடியாந்து எங்கிட்டலாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. விவரிக்க முடியாத ஏதோ ஒரு அதிர்ச்சியிலிருந்து மீண்டும் மீளாத நிலையிலேயே வீட்டிற்கு ஓடிய அம்ஜத் நடந்த சம்பவத்தை ஒன்றுவிடாமல் தன் சகோதரி ஜலேஹாவிடம் கூறினார். இந்த முறை ஜலேஹாவிடமும் அதிர்ச்சி. என்ன சொல்ற அம்ஜத்? இல்லை ஜலியா, நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. இதெல்லாம் எப்போ நினச்சி எனக்கே தெரியல. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. பேசாம அம்மா கிட்ட சொல்லிடுவோம். வேணாம் ஜலியா, அம்மா தெரிஞ்ச அப்போ வீணா மனசு கஷ்டப்படுவாங்க. இது நமக்குள்ளே இருக்கட்டும், சரியா? சரி. அப்புறம் எங்களுக்கும் ரொம்ப பயமாக போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. இதை மறுபடியும் அம்மா கிட்டேருந்து மறைச்சிட்டோம். அந்த கதையை சொல்லலை நாங்கள். மறுநாள் அம்ஜாத்துக்கு கடுமையான காய்ச்சல். இந்த காய்ச்சலுக்கு காரணம் புற்றின் மீது விழுந்த மரக்கிளையா? அதனால் அம்ஜாத்துக்கு ஏற்பட்ட மன உளைச்சலா, பயமா, அல்லது இது அந்த புற்றின் சாபமா? புத்தி சிந்திக்கிறது, மனம் மறுக்கிறது. இனி விறகு வெட்டவே செல்லக்கூடாது என அம்ஜத் மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். ஆனால் அடுத்த நாளே அதற்கு இப்படி ஒரு முடிவு காத்திருக்கும் என அப்போது அம்ஜாத்துக்கு தெரியாது. அம்ஜத், ஏமா எங்க இந்த அம்ஜத்? விறகெல்லாம் முடிஞ்சு போச்சு, எப்படி சமைக்கிறது? எங்க இந்த அம்ஜத்? வர வர அவனுக்கு சோம்பல் அதிகமா ஆயிடுச்சு. அம்ஜாட்க்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் படுத்திருக்கான். என்ன உடம்பு சரியில்லையா? நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தா, என்ன ஆச்சு இன்னைக்கு அவனுக்கு? அது வந்துமா. என்ன போயின்னு தூங்கி ஏஞ்சதும் போய் அவனை விறகு வெட்டிக்கிட்டு வர சொல்லு. இல்ல எல்லாருக்கும் இன்னைக்கு பட்னி தான். தன் தாயாரும் சகோதரியும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த அம்ஜத் வேறு வழியில்லாமல் அரை மனதுடன் விறகு வெட்ட காட்டிற்கு புறப்பட்டார். ஆனால் அம்ஜத் பயப்படும்படி அன்று எதுவும் நடக்கவில்லை. அம்ஜத்துக்கு அதுவே பெரும் நிம்மதி அளித்தது. இந்த நிம்மதி நீடித்ததா? ஒரு நாள் இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு ஒரு கொஞ்ச நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 5-6 மாதம் இருக்கும். அப்போ அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு 10 மணி காலையில் இருக்கும், தயார் பண்ணிகிட்ருக்கோம் சமையலுக்கு. இப்படி ஜலேஹாவும் ஜலேஹாவின் தாயாரும் பேசிக்கொண்டே சமையலில் மும்முரமாக இருந்த சமயத்தில் ஷைலா கையில் ஒரு பாத்திரத்தோடு வந்து கொண்டிருந்தாள். வந்தவள் சமையற்கட்டில் கண்ட காட்சி அவளை மட்டுமா மிரள வைத்தது? நீ அந்த பக்கமாக போ, நான் அந்த பக்கமாக போகிறேன். ஏதோ நல்ல கிளவுல மரம் இருந்தா பாரு. அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, காற்றுல இலைகள்லாம் ஆடி இருக்கும். அம்ஜத் மூஞ்சில ஏன் அப்படி வேர்த்திருக்கு? அம்மா தெரிஞ்ச அப்போ வீணா மனசு கஷ்டப்படுவாங்க. தூங்கி ஏஞ்சதும் போய் அவனை விறகு வெட்டிக்கிட்டு வர சொல்லு. என்ன மஷிலா, என்ன ஆச்சு? அங்க அந்த விழவு கட்டுக்குள்ள ஒரு பாம்பு போனுச்சு, அதை நான் பார்த்தேன். பாம்பென்றால் படையே நடுங்கும் என்பது பொய்யாகிவிடுமா என்ன? வீட்டுக்குள் இருந்த அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். அப்போதுதான் ஜலேஹாவின் அம்மாவுக்கு போமோ என்று சொல்லப்படும் தன் அண்டை வீட்டுக்காரரான காதர்பாயின் ஞாபகம் வரவே பாம்பை விரட்ட அவர்தான் சரி என்று அவரையே அழைத்து வந்தார். அப்புறம் அந்த பாம்பு என்ன செஞ்சிருச்சு, உள்ளுக்கு போய் இந்த விறகு வைக்கிற இடத்துல பூந்துருச்சு. அப்புறம் அம்மா சொன்னாங்க என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, அப்புறம் பக்கத்தில் ஒரு போமை இருந்தார்.
அவர்கிட்ட போய் சொன்னோம், அந்த மாதிரி இந்த பாம்பு வந்து உள்ளுக்கு பூந்துருச்சு அப்படின்னு. எங்கே அந்த பாம்பு ஒளிஞ்சிருக்கு? அது அங்கே தான் பாய், அது பூந்து போணுச்சு. நல்ல பாம்பாக இருந்தால் நான் சொல்கிற மந்திரத்துக்கெலாம் போயிடும், கெட்ட பாம்பாக இருந்தால் போகாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து மந்திரம்லாம் சொன்னார். ரொம்ப நேரம் இங்கே 1/2 ஹவருக்கு மேலே என்னென்னமோ சொல்கிறாரு. வரவே இல்லை வெளியே. என்ன ஆச்சு பாய்? அது நிச்சயமாக நல்ல பாம்பு இல்லை. நல்ல பாம்பாக இருந்தால் நான் மந்திரம் படித்ததுமே வெளியே வந்து ஓடி போயிருக்கணும். நான் மந்திரம் படித்தேன் ஓடலைனாக்கா யோசிக்க வேண்டிய விஷயம். என்ன பாய் சொல்கிறீங்க? கொஞ்சம் பொறுங்க. ஆமாம், நல்ல பாம்பு இல்லை, அது கெட்ட பாம்பு தான். உங்களை அழிக்க வந்திருக்கு. அழிக்க வந்திருக்கா? ஏன்? எதனால பாய்? கொஞ்சம் உதவி செய்யுங்க பாய், ஏதாச்சும் பண்ணுங்க. இந்த நேரம் பார்த்தா அவர் வேற வீட்டில் இல்லை. கவலைப்படாதீங்க, இது விட்டா நமக்கு வழி இல்லை. செய்கிறேன். அப்புறம் அவர் போய் இந்த மாதிரி ஈட்டி மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த இதை கொஞ்சம் கிளறி விட்டார், அந்த விறகு வைக்கிறதில்ல அதில் போட்டோன்னா அது சத்தம் போட்டுட்டு ஒரு மாதிரி பாம்பு சத்தம் போடுமே போட்டு தலையை வச்சுட்டு படம் எடுக்குது, ஆடுது. ஆடுமா அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ அகலமாக இருந்துச்சு. பாம்புக்கு தலை சின்னதாக அவ்வளோமா பல 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 பல. எவ்வளவோ முயற்சி செய்தும் வெளிவராத அந்த பாம்பை அந்த பூமோ வேறு வழியின்றி ஒரு நீண்ட இரும்பினால் குத்தி கொன்று பின் எரித்தும் விட்டார். ஜலேஹாவின் அம்மாவுக்கு அதன் பிறகே நிம்மதி வந்தது. அன்று இரவு வீடு திரும்பிய அம்ஜத் நடந்ததை கேள்விப்பட்டு மேலும் அதிர்ச்சிக்குள்ளானார். அம்மா சொன்னதையும் அன்று தனக்கு நேர்ந்ததையும் மாறி மாறி ஆசை போட்டுக் கொண்டிருந்த அம்ஜத்தின் மனம் உறக்கம் வராமல் தவித்தது. ஒருவேளை அந்த பாம்பு தன்னைதான் பழிவாங்க வந்திருக்குமோ? அதனுடைய புற்றுதான் மரக்களையால் உடைந்திருக்குமோ? அப்படியே இருந்தாலும் காதர்பாய் தான் அந்த பாம்பை கொன்று எரித்து விட்டாரே என பலவாறு சிந்திக்க தொடங்கியது அம்ஜாட்டின் மனம். அந்த களைப்பில் அப்படியே கண்களை மூடினார். ஆனால் அவரால் உறங்க முடிந்ததா? திடீரென ஏதோ சீறுவது போன்றொரு சத்தம் கேட்கவே
கண்களை திறந்து பார்த்த அம்ஜாட்டுக்கு அவர் எதிரே கண்ட காட்சி இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது போலானது. அந்த நொடி அம்மா என்று அலறி அடித்துக் கொண்டு எழுந்த அம்ஜாத் அப்போதுதான் உணர்ந்தார் தான் கண்டது கனவு என்று. கண்டது கனவாக இருந்தாலும் அதன் பாதிப்பு அம்ஜாட்டை வெகுவாகவே மிரட்டி இருந்தது, உருக்குலையவும் வைத்தது. ஒரு நாள் காலையில் அம்ஜாத் காலை கடனை முடிப்பதற்காக கழிவறைக்கு சென்றார். அங்கே அந்த கழிவறையின் கதவை திறக்கையில் மேலும் ஒரு அதிர்ச்சி அவருக்காக காத்திருந்தது. அம்ஜாட்டுக்காகவே காத்திருந்தது போல் அந்த சாரைப்பாம்பு அம்ஜாட்டின் காலை சுற்றியது. அவ்வளவுதான். அந்த நொடி தப்பித்தோம் பிழைத்தோம் என அந்த சாரைப்பாம்பை உதறிக்கொண்டு ஓட்டம் பிடித்தார் அம்ஜாத். முந்தி இருந்த மாதிரி இல்லை, இப்பொழுதுமே ஒரு பயம் மாதிரி. அவரை பார்த்தா ஒரு பயத்தில் இருக்கிற மாதிரியே நாங்களாம் பார்த்தோம். அப்புறம் அவர் சொல்லுவார், கனவுல வந்து பாம்பு வந்துச்சு, அவரை விரட்டுற மாதிரி பார்த்துச்சு, இந்த மாதிரி விரட்டுற மாதிரி பயம் ஒருத்துற மாதிரி இதெல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி பார்த்தேன், அந்த பாம்பு வர்றத மாதிரி விரட்டுற மாதிரி இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லுவார். அந்த சம்பவத்திற்கு பிறகு நிம்மதி இழந்த அம்ஜாத்தின் குடும்பம் என்ன செய்வதென்றே தெரியாது தவித்தனர். பிரச்சனைகள் பல ரூபத்தில் வரலாம், ஆனால் இவர்களுக்கு பாம்பு ரூபத்தில் அல்லவா வந்திருக்கிறது. எனவே எப்படி அதனை எதிர்கொள்வது என வழி தெரியாது குழம்பினர். அதற்கு ஒரே வழி, ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் வீட்டில் நுழைஞ்ச அந்த பாம்பை நம்ம கொண்டுட்டோம். அதோட ஜோடி தான் இப்போ உங்களை தேடிட்டு வருது. இனிமேல் இங்கே இருக்கிறது நல்லதில்லை. நீங்கள் எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறதா சரியான முடிவுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது தொடர்ந்து உங்களை கஷ்டப்படுத்தும். வேறு வழி இல்லை பாய், நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறோம் பாய். ஒருவாறு ஜலேஹாவின் குடும்பம் 2 மாதத்திற்குள் எப்படியாவது வீட்டை காலி செய்தாக வேண்டும் என்ற முடிவில் அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து கொண்டிருந்தனர். இதற்கிடையில் இந்த 2 மாதத்திற்குள் இவர்கள் அனுபவித்த துன்பங்கள் தான் எத்தனை எத்தனை. 2 மாதம் அந்த வீட்டிலே இருந்தோம். ஏன்னா வீடும் கிடைக்கல. வீடு பக்கத்துலலாம் அந்த அடியில் பக்கத்துலலாம் வந்து பார்த்தா அந்த தோலெல்லாம் கிடக்கும், பாம்போட தோல் கிடக்கும். சில டைமில் இந்த முட்டை ஓடெல்லாம் அங்கே பார்த்தாலும் கிடக்கும். ரொம்ப வாட்டி நாங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அண்ணன் சொல்லுவார் அடிக்கடி, ஏன் இந்த சாரை திருப்பி திருப்பி என் கனவுல வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். பட் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு சமயம் அந்த அதோட பெண்ணை நம்ம கொலை செஞ்சதுனால நாகப்பாம்பு அதனால அது அது மன கஷ்டத்தினால என்னமோ ஏன் வந்து கொன்னீங்கன்னு அதனால் வந்துக்கிட்டு இருக்கு என்னமோ தெரியல. ஆனால் உண்மையிலே நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் அது கொன்று இருக்கக்கூடாது நாகப்பாம்பை. ஆனால் வேறு வழி எங்களுக்கு தெரியல. எப்படியோ ஒரு வழியாக இந்த 2 மாதங்களில் பல துன்பங்களையும் எதிர்கொண்டு வேறு இடத்திற்கு மாற்றலாகி சென்று விட்டனர். அதன் பிறகும் கூட அம்ஜாட்டின் கனவிலும் சரி நேரிலும் சரி பாம்பு வந்து கொண்டுதான் இருந்தது. இந்த சம்பவம் நடந்து பல வருடங்கள் ஆனாலும் அம்ஜாட்டின் சகோதரி சலேஹாவுக்கு மட்டும் பல குழப்பங்கள். சொல்லி வைத்தது போல் மரக்கிளை விழுந்து பாம்பு புற்று சரிந்த பிறகே இவ்வளவு சம்பவங்களும் நிகழ்ந்தன. அதற்கு முன்பு இதுபோல் பாம்பெல்லாம் அவர்களின் குடியிருப்பு பக்கமே எட்டி பார்த்தது கூட கிடையாது. அப்படியென்றால் 6 அறிவு கொண்ட மனிதனையே பழிவாங்கும் அளவிற்கு யோசிக்கும் தன்மை கொண்டதா பாம்பு? மனிதர்களை விட வலிமையும் சக்தியும் நிறைந்ததா 5 அறிவு கொண்ட இந்த பாம்பினம்?